கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் இந்த வழிபாட்டுக்காக அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறேன். நாம் யாவரும் வழிபாட்டுக்கு ஆயத்தமாக 2 பாடல்களை நாம் பாட இருக்கின்றோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. தொடர்ந்து யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஈரே தந்தை
தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், 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 நீர் மாத்திரம் போதும். யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வள அன்பு கூர்ந்தீர். என்னையே நீக்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அன்பின் பரலோக தந்தையே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான மற்றும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு, அன்பு நிறைந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி வழிபட இந்த காலை பொழுதில் ஆண்டவரின் திருமுன்னர் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டில் தந்தை, மைந்தன், தூய் ஆவியரின் நிறைவான இறை பிரசன்னத்தை கண்டு மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உம்மை வழிபடுகின்ற
கிருபையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளுவீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். எந்தெந்த இடங்களிலிருந்தெல்லாம் இந்த வழிபாட்டை நேரலின் வழியாய் பார்த்து ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் தங்கியிருந்து வழிநடத்த மன்றாடுகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த காலை வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் முதல் பாடல் பாமாலை 1, அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர், இந்த பாடலை இணைந்து பாடி ஆண்டவரை நாம் வழிபடுவோம். தென்னிந்திய திருச்சபை வழிபடும் முறைகளில் காலை மாலை வழிபாட்டில் 2ஆம் வழிபாட்டு முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவரின் திருமுன்னர் நம்மை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கின்ற நேரம். ஆண்டவருடைய இறைவசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது: நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம்.
சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற தகுதியை நான் எழுந்து விட்டேன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் இந்த காலவேளையில் ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அமைதலாய் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் உணர்வோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கடந்து வந்து நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவருக்கு முன்பதாக என்னுடைய வாழ்வு, என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தமான சிந்தைகள், எண்ணங்கள், வாழ்க்கை என்னிடத்திலே உண்டா என்று ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள், பலவீனர்கள். பாவம் நிறைந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்மிலே காணப்படுகிற குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்களை ஆண்டவர் நமக்கு ஆவியானவரின் வழியாய் உணர்த்துகிறார். இந்த உணர்வுகளோடு கூட நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் வண்ணமாக பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக என்னை தேடி வந்தீரே. இந்த பாடலை நம்முடைய பாவறிக்கையின் பாடலாக இணைந்து பயபக்தியோடு கூட பாடி நாம் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்படைப்போம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கலங்கினேன், நீர் என்னை கண்டீர். பதறினேன், நீர் என்னை பார்த்தீர். கல்வாரியின் அண்டை வந்தேன். பாவம் தீர நான் அழுதேன். கல்வாரியின் அண்டை வந்தேன். பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல
தாழ்மை நிறைந்த மனதோடு கூட கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவட்டும், கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய கிருபையும் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் நல்ல நேசராக தேடி வந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து புது வாழ்வை அருள்வதற்கு அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியரின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியை முறைமுறையாய் வாசிப்போம். இன்றைக்கு முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 85. Today's responsive psalm reading, Psalm 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளங்குவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையும் சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையும் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் அமருவோம். இந்த நாளுக்குரிய திருமறையின் பகுதிகள் வாசிக்கப்பட கேட்போம். முதலாம் திருமறை பகுதியாக பழைய ஏற்பாட்டின் பாகம் மீகாவின் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். மைக்கா சாப்டர் 4 verses 1 to 7. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாகம் மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய வாசிக்க கேட்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள்.
ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தந்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பகுதி நிருப வாக்கியமும் வாசிக்கப்பட கேளுங்கள். அது தூய பவுலடிகளார் பிலிப்பு திருச்சபையாருக்கு எழுதின கடிதம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 துவங்கி 9 முடிய வாசிக்க கேளுங்கள். வாசிக்கப்பட வேண்டிய 2ஆம் வேத பாடம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 - 9 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்றார் என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய 3ஆம் திருமறை பகுதி நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட நாம் கேட்போம். அது தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் துவங்கி 44ஆம் வசனம் வரையிலும் அடங்கியிருக்கின்ற ஆண்டவரின் திருவார்த்தைகள். Gospel according to St. Luke, chapter 24, verses 36 to 44. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவளிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் என்பதே.
வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலையில் 134வது பாமாலை பாடல், அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவீர், கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சிப்பீர், இந்த பாடலை நாம் இணைந்து ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமையாக அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் பாடுவோம். கைமாறின்றி என்னை முற்றும் ரட்சிப்பீர், தாச்சம் வேண்டி நம்பி வந்தேன் திரு பாதத்து, பாவ மன்னிப்பருள்வீர் என் நேரத்தில், தூய்மை வேண்டி நம்பி வந்தேன் உந்தன் ஆவியார், சுத்தி செய்வீர் மாசில்லாத இரத்தத்தால், துணை வேண்டி நம்பி வந்தேன் பாதை காட்டுவீர், திருப்தி செய்து நீத்தம் நன்மை நல்குவீர், சக்தி வேண்டி நம்பி வந்தேன் ஞானம் பேலனு, ஆத்மி நாவும் வல்ல வாக்கும் ஈந்திடும், இயேசுநாதா நம்பி வந்தேன் வராமலே, என்னை என்றும் தாங்கி நின்று காருமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நாங்கள் பின்தொடர எங்களை பலப்படுத்துவீராக. இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக உம்முடைய திருமுன்னர் காத்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் கூட ஆண்டவர் தொடர்ந்து இடைப்படுவீராக. உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த அன்பின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சிறப்பாக மீண்டும் இந்த நேரலையின் வழியாய் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும், இணைந்து ஆண்டவரை வழிபடவும், ஆண்டவருடைய திருவார்த்தைகளினாலே நாம் பலன் கொள்ளவும்
கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கிருபையாய் தந்திருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட 3ஆம் திருமறை பகுதி லூக்காவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தென்னிந்திய திருச்சபையின் வழிபாட்டு முறையின் நெறியின்படி இந்த நாளில் நாம் இணைந்து தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட செம்பொருள் மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ், கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பகிர்தலே இறைப்பணி. கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தலே இறைப்பணி. மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அதிகமாக தேவைப்படுகின்ற ஒன்று சமாதானம். உலகத்திலே வாழ்ந்த எல்லா மக்களும் தங்களுடைய நாட்களில் இந்த சமாதானத்திற்காக அநேக முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சமாதானமான வாழ்வின் கிருபைகளுக்காக அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். இன்றளவும் இந்த சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லாங்கிங் ஃபார் பீஸ். உலக மக்கள் அல்லது மக்களினம் அமைதிக்காக ஏங்குகிறார்கள். ஹியூமன் பீயிங்ஸ் அல்டிமேட் கோல் இஸ் பீஸ். மனிதர்களுடைய உச்சகட்டமான ஒரு இலக்கு சமாதானமான ஒரு வாழ்வு. Human beings, all sorts of efforts are for peace in their life. உலக வாழ்விலே மனிதர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற போராடுகின்ற அனைத்து முயற்சிகளுடைய கடைசி எல்கை என்னவென்றால் அமைதலான சமாதானமான வாழ்வு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் சமாதானத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்திற்காக முயலுகிறார்கள். ஒவ்வொரு தேசமும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆகையினால் சமாதானம், அமைதி என்பது மனுக்குலத்தின் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த சமாதானத்தை எங்கே இருந்து பெற்றுக்கொள்வது? இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் பீஸ் இட் cannot be sold or it cannot be bought. இந்த சமாதானத்தை விற்கவும் முடியாது, இதை வாங்கவும் முடியாது. இப்படி நம்முடைய வாழ்வில் சில புரிதல்கள் உண்டு. பீஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் காட். சமாதானம் அல்லது அமைதி கடவுளிடத்தில் இருந்து நமக்கு வருகிறது. பீஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். அமைதி அல்லது சமாதானம் என்பது கடவுளுடைய தன்மை. திருமறையின் அடிப்படையில் பீஸ் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிற பொழுது அந்த ஆவியின் கனியிலே ஒன்றாக இந்த சமாதானத்தை குறிப்பிடுகிறார். பீஸ் இஸ் அன் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். சமாதானம் அல்லது அமைதி என்பது நம்முடைய உள்ளான வாழ்வினுடைய ஒரு அனுபவம். பீஸ் இஸ் அ பிளெஸிங் ஆஃப் காட். சமாதானம் அல்லது அமைதி என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அருட்கொடை. திருமறையிலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அநேக செய்திகளை நாம் வாசிக்கிறோம். அதில் திருமறை நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு செய்தி என்னவென்றால், கடவுள் சமாதானத்தின் ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறார். God is the foundation of peace. கடவுளிடத்தில் இருந்துதான் நமக்கு சமாதானமும் அமைதியும் கடந்து வருகிறது. யாரெல்லாம் கடவுளை முழுமையாய் சார்ந்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்வில் சமாதானம் உண்டு. சங்கீதக்காரன் தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. இப்படி திருமறை
இந்த சமாதானத்தை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 85ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா ஒரு அனுபவத்தை சொல்லுகிறதை அந்த பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். அதை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 85ஆம் சங்கீதம் 8வது வசனம், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. ஆக இப்படி இந்த அமைதி அல்லது சமாதானம் என்பதை திருமறை மிக மிக முக்கியமான ஒரு அனுபவமாக சொல்லுகிறது. இந்த சமாதானம் அல்லது அமைதி, இந்த வார்த்தையினுடைய திருமறை புரிதலை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். The biblical understanding of peace. ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தை அமைதி அல்லது சமாதானம், பீஸ் என்ற வார்த்தைக்கு மூல வார்த்தையாய் இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கட்டி தழுவி ஷாலோம், கடவுளுடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். இதே வார்த்தையை கிரேக்க மொழியில ஐரின் என்ற வார்த்தை பயன்பாட்டில் இருக்கிறது. இதுவும் சமாதானத்தை குறிக்கின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஒருவேளை இன்றைக்கு சமாதானம் அல்லது அமைதி என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வது போல திருமறை சொல்லவில்லை. திருமறை சொல்லுகின்ற அமைதி அல்லது ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சமாதானம் என்பது சற்று ஆழமான ஒரு அனுபவம். ஷாலோம் இஸ் யூஸ்ட் இன் போத் கிரீட்டிங்ஸ் அண்ட் ஃபேர்வெல்ஸ். ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிற போதும் பிரிகின்ற போதும் இந்த சமாதான வாழ்த்துதல்களை யூத மக்கள் பரிமாறிக்கொள்வார்கள். ஷாலோம் as the wholeness of life, வாழ்வு முழுமைக்குமான ஒன்று. ஏதோ வந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல. திருமறை வெளிப்படுத்துகிற அல்லது கடவுள் அருளுகின்ற ஒரு அமைதி, ஒரு சமாதானம் என்பது வந்து போகிற ஒரு அனுபவம் அல்ல. நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட முழுமையாய் தங்கி இருக்கிற ஒரு அனுபவம். ஷாலோம் as fulfillment. அது கடவுளுடைய அமைதி என் வாழ்விலே நிறைந்திருக்கிறது, நிறைவு பெற்றிருக்கிறது, முழுமையாய் இருக்கிறது என்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஷாலோம் as covenant of peace. இது உடன்படிக்கையின் சமாதானம். கடவுள் மனுக்குலத்தோடு கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையில மிக முக்கியமான ஒன்று, கடவுள் மனுக்குலத்திற்கு சமாதானம் அருளுகிறார். சங்கீதம் 85 எப்பொழுது வாசித்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பார்களாக. அந்த வார்த்தை சொல்லுகிறது, மதிகேட்டுக்கு திரும்பும் போது சமாதானம் நம்மை விட்டு கடந்து போகும். ஏசாயா சொல்லுகிற போது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த அமைதி அல்லது சமாதானம் என்பது திருமறையின் அடிப்படையில் கடவுள் நம்மோடு கூட மேற்கொண்ட உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இது மாத்திரமல்ல, இந்த சமாதானம் என்பது கடவுள் அருளுகின்ற உன்னதமான ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ராயேல் மக்களை பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆரோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களில் இந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம். அதில் மிக முக்கியமாக 3வது பகுதியில் கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஆரோன் இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படியானால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் இந்த சமாதானத்திற்கு உண்டு. இந்த சமாதானத்தை குறித்து திருமறையில வாசிக்கிற போது the Bible says Jesus Christ is the giver of peace. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர், மீட்பர், மெசையா, அவர்தான் சமாதானத்தை அருளுகின்றவராய் இருக்கிறார் என்று சொல்லி திருமறையில வாசிக்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவின் பிறப்பின் போது ஏசாயா இயேசுவை குறித்த, மேசியாவை குறித்த முன் அறிவித்தலை கொடுக்கிற போது, இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிற போது, இவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ்
ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவின் சமாதானம் எப்படி நமக்கு வருகிறது என்பதை கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்வதற்காக ஏசாயா ஆயத்தப்படுத்துகிறார். ஏசாயா 53:5 ஏசாயா கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த சமாதானத்தை சிலுவையில அந்த ஆக்கினையை, வேதனையை, பாரத்தை ஆண்டவர் சுமந்து கொண்டு நமக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் ஈந்திருக்கிறார். So Jesus Christ has accepted the punishment to brought peace to the human race. கடவுள் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது அப்போஸ்தலர் 10:36 பேதுரு கொர்நேலியோடு கூட பேசுகிற போது கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த சமாதானத்தை நமக்கு அருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:36 இப்படி வாசிக்கிறோம், the gospel of peace came through Jesus Christ. கிறிஸ்துவின் மூலமாய் இந்த சமாதானம் என்கின்ற இந்த நற்செய்தி உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. சரி, இந்த புரிதலோடு இந்த பின்னணியத்தோடு லூக்கா 24:36 இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். Why this peace greeting of the resurrected Lord is significant one for the disciples and to us. இந்த சமாதான வாழ்த்துதல் உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு சீடர்களுக்கு சொன்னதையும் இன்றைக்கு இதை கேட்கிற நமக்கும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? What is the significance of this peace greeting? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்தவராக தம்முடைய சீடர்களுக்கு பல முறை ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். ஆனால் சீடர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முழுமையாக நம்பாமல் ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் நடுக்கத்தோடு கூடவே இருக்கிறார்கள். After the crucifixion and the death of Jesus, the disciples were in terrible fear. மிகவும் பயந்திருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் வாசிக்கேட்ட இந்த பகுதியிலும் அவர்கள் மிகவும் பயந்து கலங்கினார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதல் இவைகளை நம்பாமல் விசுவாசியாமல் இன்னமும் பயந்து கொண்டிருக்கிற சீடர்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் இயேசு தரிசனமாகி இந்த சமாதான வாழ்த்துதலை கொடுக்கிறதாக திருமறையில வாசிக்கிறோம். அடுத்து, every moment they were expecting the arrival of the Jewish authorities to arrest them because of their closer association with Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீடர்களுக்கு இருந்த நெருக்கமான உறவின் நிமித்தம் இயேசுவை பிடித்து சிலுவையில அறைந்து கொன்றதை போல எங்களையும் பிடிப்பதற்காக எந்நேரமும் யூத அதிகாரிகள் எங்களை தேடி வரக்கூடும் என்று சொல்லி ஒவ்வொரு மணித்துளியும் பயந்து பயந்து பயந்தே இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தங்கியிருந்த இடம் மேல் வீட்டறை என்பதை நாம் திருமறையில வாசிக்கிறோம். அந்த மேல் வீட்டறைக்கு வருகிற போது ஒருவேளை இந்த படியேறி யார் வந்தாலும் அந்த ஒலி அவர்களுக்கு பயத்தின் ஒலியாக, மரணத்தின் ஒலியாக அவருடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். ஐயோ, யாரை பிடிக்க வந்துட்டாங்க, இப்படி ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்கள் நடுவில் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் பிரசன்னமாகிறதாக யோவானிலும் லூக்காவிலும் நாம் வாசிக்கிறோம். Relieving from the fear of death and giving peace was a need for that hour. அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது இப்போ அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவை உணவு அல்ல, உடை அல்ல, உறைவிடம் அல்ல, அற்புதம் அல்ல, அடையாளம் அல்ல. இந்த நேரத்தில் அவர்களுக்கு மிக அவசியமான தேவை அவருடைய உள்ளத்திலே அமைதி, உள்ளத்திலே சமாதானம் அவர்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் வாழ்த்துகிறார். ஆண்டவர் சீடர்களோடு ஊழியத்திலே பணி செய்த காலங்களில் மத்தேயு 10 12-13 சீடர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உலகத்திற்குள்ளாய் கடந்து போங்கள், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது
நுழைகிற போது அந்த வீட்டையும் அந்த வீட்டாரையும் வாழ்த்துங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கொடுக்கின்ற அந்த சமாதான வாழ்த்துதலுக்கு அந்த வீடும் அந்த வீட்டின் உரிமையாளரும் பாத்திரமாய் இருந்தால் அந்த வீட்டிலே அந்த சமாதானம் தங்கி இருக்கும். அவர்கள் அபாத்திரராய் இருந்தால் அந்த சமாதானம் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும். இப்படி ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பூட்டப்பட்டிருக்கின்ற அந்த அறையில கடந்து வருகிற ஆண்டவர் அந்த வீட்டையும் அந்த வீட்டிலே தங்கியிருக்கிற தம்முடைய அன்பு சீடர்களையும் சமாதான வாழ்த்துதல் கூறி அவர்களை ஆண்டவர் திடப்படுத்துவதாக நாம் வாசிக்கிறோம். எடுத்தவுடனே ஆண்டவர் இந்த சமாதான வாழ்த்துதலை சொல்லுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அறைக்குள்ளே வருகிற போது அவர்கள் இன்னும் அதிகமாக பயந்து நடுங்குவார்கள். ஆகவேதான் so when the resurrected Lord Jesus Christ met his disciples in the upper room, firstly he has given the peace greetings. முதலிலே சமாதான வாழ்த்துதலை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்கள் மத்தியிலே வந்து நிற்பது உங்களுக்கு சமாதானத்தின் அடையாளம். உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்பது உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. உங்கள் மத்தியிலே நான் வந்து நின்று உங்களோடு உரையாடுவது உங்கள் பயத்தை நீக்குவதற்காக. உங்கள் மத்தியிலே நான் வந்து நின்று உங்களை வாழ்த்துவது உங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பதற்காக. ஆகவே ஆண்டவர் பிரசன்னமான மறு மணித்துளியிலேயே ஆண்டவர் அவர்களை சமாதான வாழ்த்துதல் சொல்லி ஆண்டவர் வாழ்த்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், யூத மக்களுடைய வாழ்விலே, இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்விலே கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது ஆரோனின் வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவர். அதை இப்பொழுது ஆண்டவர் இந்த அருமையான தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை அவர்களுக்கு தந்து சமாதானத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதுவரையிலும் இழந்து போன சமாதானத்தை இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய நேரடி பிரசன்னத்தின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நிறைவாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தம்முடைய சீடர்களோடு கூட அநேக விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் அவர் தாம் மரணமடைவதற்கு முன்பு அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14:27 வேர்ட்ஸ். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்பொழுது கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இந்த மேல் வீட்டு அறையில் இப்பொழுது நிறைவேறுகிறது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை, அந்த நிறைவான முழுமையான உங்களை விட்டு நீங்காத சமாதானத்தை நான் உங்களுக்கு அருளுகிறேன். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தம்முடைய சமாதானத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த மேல் வீட்டு அறையில ஆண்டவர் நிறைவேற்றுவதாக வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சமாதானத்தை அருள வந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு இந்த சமாதான வாழ்த்துதலின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பலப்படுத்துகிறார். The peace was shared by the resurrected Lord to his disciples as per his given promise. தம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சமாதானத்தை அவர்களுக்கு அருளுகிறார். That peace was experienced by the disciples. அந்த சமாதானம் இந்த சீடர்களினாலே முழுமையாய் அனுபவிக்கப்பட்டது. That peace was experienced by the disciples. அது மாத்திரமல்ல, that experiences shared with us through the gospel by the disciples. அந்த சமாதானத்தின் நற்செய்தியை சுவிசேஷமாக நற்செய்தியாக இந்த சீடர்கள் உலகம் அனைத்திற்கும் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானத்தை ஒவ்வொரு வழிபாட்டின் போதும் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, ஒவ்வொரு இறை செய்தியின் போதும், ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போதும், ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய திருப்பந்தியில் பங்கெடுக்கிற போதும் இந்த சமாதானத்தை நாம் திரும்ப திரும்ப புதுப்பித்து பலன் கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சமாதானத்தை குறித்து ஏசாயா 52:7 நாகும் 1:15 நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை கூறி அறிவிக்கின்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே
எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி, அந்த சமாதானத்தின் கிருபை நம்மை சந்தித்தது. நற்செய்தியின் மூலமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். That gospel transformed our lives and filled our lives with peace. அந்த நற்செய்தியின் மூலமாய் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்வை நிரப்பி இருக்கிறது. Now it is our duty and responsibility to take it as a mission and share it with others. நாம் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை, நாம் சொந்தமாக்கி கொண்ட இந்த சமாதானத்தின் நற்செய்தியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு சீடர்களுக்கு ஆண்டவர் இந்த சமாதானத்தின் செய்தியை கொடுத்தார். அதை தங்களுடைய வாழ்வில் அனுபவித்தார்கள். அந்த நற்செய்தியை ஆண்டவர் அறியாத மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த நற்செய்தினாலே புதுப்பிக்கப்பட்டோம். அந்த நற்செய்தியினாலே, அந்த சமாதானத்தினாலே நிறைவாக்கப்பட்டோம். இப்பொழுது நம்முடைய நேரம், நம்முடைய காலம், நமக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீ பெற்றுக்கொண்ட இந்த சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள். ஏசாயா 48:18 இப்படி நாம் வாசிக்கிறோம். ஐசாயா சாப்டர் 48 verse 18. அதில் உன் சமாதானம் நதியை போல இருக்கும். உன் சமாதானம் நதியை போல இருக்கும். ஏன் அதை நதியோடு கூட ஆண்டவர் ஒப்பிடுகிறார் என்றால், நதி எங்கெல்லாம் போகிறதோ, நதிகள் எங்கெல்லாம் பாய்கிறதோ, போகிற இடத்திலெல்லாம் அந்த நதிகள் செழிப்பை உண்டாக்கி கொண்டே செல்லும். ஆகவேதான் நாகரிகம் எப்படி வளர்ந்தது என்று வரலாற்றிலே பார்த்தால், நதிக்கரை ஓரங்களிலே இருந்துதான் நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்தது. அது சிந்து சமவெளி நாகரிகமாக இருந்தாலும், தமிழனுடைய பாரம்பரிய நாகரிகமாக இருந்தாலும், அவைகள் சிந்து சமவெளி பகுதியில், சிந்து நதிக்கரையில், காவிரி நதிக்கரையில் இந்த மனிதனுடைய சமுதாயத்தின் நாகரிகம் சிறப்பாக வளர்ந்ததை பார்க்கிறோம். அதை போல நம்முடைய சமாதானம், நாம் போகிற இடமெல்லாம் நதியை போல, நாம் சந்திக்கிற மனிதர்களுக்கு எல்லாம் இந்த சமாதானத்தை பகிர்ந்து 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 இந்த சமாதானம் அநேக மக்களுடைய வாழ்வில் வாழ்வளிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த சர்ச். அதுதான் ஒரு திருச்சபையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு வேலையாக, ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். எந்தெந்த இடத்திலெல்லாம் திருச்சபைகள் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் திருச்சபைகளும் திருச்சபையின் குடும்பங்களும் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை மற்றவர்களோடு கூட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு நதியை போல. Let our peace flow like a river today according to Isaiah 48:18. ஏசாயா 48:18 சொல்லுவது போல, நாம் பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம் நதியை போல நாம் போகிற இடமெல்லாம் எல்லா மக்களுக்கும் பகிரப்படட்டும். Let us stretch out our peace hands and hearts. நம்முடைய வழிபாட்டில், குறிப்பாக திருவிருந்து வழிபாட்டின் போது ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். அது நாம் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கிறோம், இருக்க வேண்டும் என்பதன் அடையாளம். ஆனால் அந்த ஆலயத்தை விட்டு வெளியில் வருகிற போது, இப்பொழுது நான் பகிர்ந்து கொண்ட இந்த சமாதானத்தை, வாழ்த்துதலை எல்லாரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதின் முன் அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுவோம். So let us stretch out our peace hands and hearts where there is a broken heart. எங்கே உடைந்து போன இருதயம் இருக்கிறதோ, சமாதானத்தை இழந்தவர்களாக உடைந்து போயிருக்கிறார்களோ, அங்கே கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு போகிற கருவிகளாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். Where there is a broken heart, நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்க வேண்டும். We must be there. Where there is a longing heart for peace, சமாதானத்துக்காக யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ, our presence must be there. நம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும். Where there is a distorted relationship, எங்கே உறவுகள் உடைந்து போய் சிதைந்து போய் இருக்கிறதோ, அந்த இடத்துல கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Where there is an abandoned soul, கைவிடப்பட்ட ஒரு ஆத்துமா தவித்துக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவின் சமாதானத்தை அங்கே நாம் பகிர்ந்து கொள்ள நம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகமும் சமாதானத்தை இழந்திருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களும் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுக்க கர்த்தர் திருச்சபையை வைத்திருக்கிறார். மக்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக ஊழியக்காரர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
மக்களை இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையில தொடர்ந்து வழிநடத்துவதற்காக விசுவாசிகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு கிறிஸ்து அருளின சமாதானத்தை சீடர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அனுபவித்தார்கள், நற்செய்தியாய் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதை பெற்றுக்கொண்ட திருச்சபையாய் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த சமாதானத்தை எங்கெல்லாம் உடைந்து போன இருதயத்தோடு மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். எங்கெல்லாம் மக்கள் சமாதானத்துக்காக ஏங்குகிறார்களோ அங்கெல்லாம் இந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். எங்கெல்லாம் சிதைந்து போன உறவுகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் சமாதானத்தை கொண்டு போவோம். எங்கெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில ஆத்துமாக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த சமாதானத்தை சுமந்து சொல்லுவோம். கிறிஸ்து அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வமாய் எங்களை தேடி உலகத்தில் வந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு பயத்திலும் நடுக்கத்திலும் மரண பயத்திலும் இருந்த சீடர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்தி அவர்களை தைரியப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். அவர்கள் அந்த சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அந்த சமாதானத்தின் நற்செய்தி நூல்களின் வழியாய், சுவிசேஷத்தின் வழியாய் நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு சமாதானத்தின் பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றீர். கிறிஸ்துவிலே பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களை உம்முடைய கரத்தின் கருவியிலாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துன்புற்று பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லவருள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ள மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த ஆண்டுகளை, திருமண ஆண்டுகளை, நினைவுகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். பர்த்டேஸ் 15th May, Mrs. Steffi Gabriela Benny, Mrs. Dolly Jennifer, Miss Riddhi Kissinger, Mrs. Jayanti Durai, Mrs. Grace Kalavadi Isaac, Mr. Vibin Noel Singh, Miss Jeffina Jia, Mr. Lijin, Mrs. Greta James. 16th, Mr. Bhaskar Johnson, Chris Vasantakumar, Mrs. Mahilja Rani, Mrs. Sanita John Wesley, Mrs. Christitla Sylvan, Mr. Vijil Singh, Mr. Johnson Bhaktakumar, Miss Hepzibah Jensi, Mr. John Lawrence, Mr. Ganesh Stalin, Master Joseph Daniel, Miss Hadasha, Miss Gracilla Phoebe. 17th, Mrs. Merlin Vadana, Mr. Bethel Raj, Mr. Christopher Joel, Mrs. Sandal Boy, Mr. Joseph Bensiga, Master Franklin James. 18th, Mrs. Martin, Mr. Aswin Bibin, Mrs. Nithya Stewart, Mrs. Gauri Alvin, Mr. Basco, Mr. Vijil Kumar, Master Jonas Darwin James, Mrs. Annie Joan. 19th, Mr. Aaron Phillip, Mrs. Melin Nixon, Mrs. Kalai Chalvi John, Mrs. Sam Ruby. 20th, Mrs. T. Lakshmi, Mr. Vijay Lal, Mrs. Anto Sumesh, Mrs. Samuel Piche Peter, Mrs. Beulah Dorothy, Miss Ashmi. 21st, Mr. Vijay Rajasekhar, Miss Abigail, Mr. Morgan, Mr. Stephen Emmanuel, Mr. Joshua. 21st, again Mrs. Jocelyn Rajammal. திருமண ஆண்டை நினைவுகூர்ந்த பெயர்களை வாசிக்கிறேன். 15th, Mr. and Mrs. Manuel K. Mani, Mr. and Mrs. Jabbar Singh, Mr. and Mrs. Anand Sampson, Mr. and Mrs. David Jai Singh, Mr. and Mrs. Vincent Lal, Mr. and Mrs. Joseph Bensiga. 16th, Mr. and Mrs. Catherine Simpson, Mr. and Mrs. Simeon, Mr. and Mrs. Victor Nyanaraj. 17th, Mr. and Mrs. John Herbert Phillip, Dr. and Mrs. Paul Prabhakar, Mr. and Mrs. Kingston Jose, Mr. and Mrs. Barnabas. 18th, Mr. and Mrs. Richard Ezekiel, Mr. and Mrs. Jabamani Robert, Mr. and Mrs. Aswin Sudhar Singh, Mr. and Mrs. Samuel. 19th, Mr. and Mrs. Koil Pillai, Mr. and Mrs. Praveen Kumar. 20th, Mr. and Mrs. Bhaskar,
Mr. and Mrs. John Primson, Mr. and Mrs. Benil Thambi, Mr. and Mrs. Jacob Samuel, Mr. and Mrs. Emil Wilson, Mr. and Mrs. Sumesh, 21st, Mr. and Mrs. Samson Daniel, Mr. and Mrs. Hanibabu Vincent, Mr. and Mrs. Kanagaraj Ratnamani, Mr. and Mrs. Surain Nayagam. பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிற இந்த அன்பு குடும்பங்களை கர்த்தருடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துவோம். மகிழ்ச்சியோடு இருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த பாடலின் வழியாய் இந்த அருமையான பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். எரேமியா 17:7, ஜெரமியா chapter 17 verse 7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சியாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையிலே 128வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் முதல் 4 கவிகளை நாம் இணைந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் வாழ்விலே தந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் உம்முடைய கிருபையின் பலத்தினாலே, உம்முடைய கிருபை கரத்தின் அரவணைப்பினாலே, உம்முடைய கிருபையின் செட்டைகளினாலே பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தில் 14 நாட்களை நிறைவு செய்து 15ஆம் நாளில் நன்றியுள்ள மனதோடு கூட உம்மை நாங்கள் வழிபடுகிற கிருபையை தந்தீர உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
எத்தனையோ நெருக்கடிகள், போராட்டங்கள், குறைவுகள், கண்ணீர்களின் பாதைகள், உடல் வேதனைகள், இவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் எங்களோடு கூட உடன் இருக்கிறீர். எங்களை நடத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளையும் எங்களுடைய வாழ்வின் தேவைகளையும் அற்புதமாய் ஆண்டவர் சந்தித்து கொண்டு வருகிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தாவே. எத்தனையோ மக்கள் உபத்திரவத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இம்மட்டும் ஆண்டவர் தந்து வருகின்ற சமாதானமான, சந்தோஷமான, கிருபையின் ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரலையின் மூலமாய் ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த அமீரகத்தில் உம்முடைய சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கின்ற அனைத்து திருச்சபைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். சமாதானமற்ற இந்த நாட்களில் திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் சமாதானத்தின் நற்செய்தியை, சமாதானத்தின் நம்பிக்கையின் செய்தியை நீர் தொடர்ந்து விதித்து கொண்டே இருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுக்காகவும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு வந்த நிமிடம் முதற்கொண்டு ஆண்டவரே, பாதிப்பிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிற குடும்பங்களை இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து துக்கத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற மக்களை நினைவு கூறுகிறோம். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே தேவையான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்றைக்கு இந்த அடைபட்ட நாட்கள் நீங்கி போகும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற வேளையில் இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்ணீர்களையும் எங்களை விட்டு முற்றிலுமாய் நீர் எடுத்து போடுவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் விசுவாசத்தோடு கூட காத்து நிற்கின்றோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமீரகத்துக்காக, எங்களுடைய தாயகத்துக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் பாதுகாவலையும் கர்த்தாவே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வெகு சிறப்பாக மருத்துவத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஆண்டவரே, மக்களை பாதுகாக்கின்ற பணியில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இதற்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விஞ்ஞானிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்படட்டும் தகப்பனே. இந்த வைரஸ் கிருமி இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமாய் நீக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக பொருளாதார சீர்குலைவினாலே தங்களுடைய எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து மனக்கவலைகளோடு, சந்தேகங்களோடு, ஏமாற்றங்களோடு கூட இருக்கிற குடும்பங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி சீடர்களை தைரியப்படுத்தின கர்த்தர் இந்த காலவேளையில் அவநம்பிக்கையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கர்த்தருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை விதைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாலே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று எங்கள் கண்கள் பார்த்தாலும் கர்த்தர் எங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறக்க வல்லவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, எல்லாம் இருளாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தவிக்கின்ற போது எங்களுக்காக ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். தகப்பனே, அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு இந்த கால வேளையில் எங்களை உம்முடைய அன்பின் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, முற்றிலுமாக எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் திருச்சபையை பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் தேசங்களை கர்த்தாவை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமுள்ள அன்பின் கரம் தொடர்ந்து எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகில் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் நல்வாழ்வும் கிருபைகளை தந்து சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் உங்களை பூரணமாய் நிரப்புவாராக. ஆமென். ஆமென். வழிபாட்டுக்கு நிறைவாக 32வது கீர்த்தனை பாடலில் பல்லவி முதல் சரணத்தை நாம் பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா. 32வது கீர்த்தனை பல்லவியும் முதல் சரணத்தையும் நாம் இணைந்து பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. அனைத்து காத்தவா உலக அனைத்து படைத்தவா, அனைத்து காத்தவா உலக அனைத்து படைத்தவா, இணையில்லா பிதாவும் மக்கு மங்களம் சதா, இணையில்லா பிதாவும் மக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா, எங்கள் துங்க மங்களர்க்கு மங்களம் சதா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் நிறைவான சந்தோஷத்தோடும் போய் வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென். Praise the Lord.